ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எதையாவது செய்ய வேண்டாம், வாழ வழியற்ற ஒரு வறியவனுக்கு நாம் எதையாவது நல்லதாக செய்தால் அவன் சந்தோஷப்படுவான். நம்மிடம் ஏதாவது ஒரு உதவி தேடி வருகிறவருக்கு எதையாவது செய்தால் அவர் திருப்திப்படுவார். ஆனால் ஒரு செல்வந்தனுக்கோ அந்தஸ்துமிக்க ஒருவருக்கோ உங்கள் விருப்பத்தில் எதையாவது செய்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு எதை செய்தால் பிரியமாயிருக்குமோ அதைத்தான் செய்ய வேண்டும். கிறிஸ்தவ பக்திமான்களிடம் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு விதைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் கர்த்தருக்கு நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் எதையாவது செய்யக்கூடாது. அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். கர்த்தாவே உமக்காக எதையாவது செய்ய விரும்புகிறேன் என்று நாம் கூறாமல், கர்த்தாவே உமக்கு பிரியமானது எதுவோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று கூற வேண்டும். கைப்பிரதிகள் கொடுக்கலாம், சுவிசேஷ ஊழியத்தில் பங்கு பெறலாம், கிராமங்களில் நற்செய்தி அறிவிக்கலாம், மிஷனரிகளை தாங்கலாம், ஆலய பணிகளில் ஈடுபடலாம். ஆனாலும் இவைகளில் ஏதோ ஒன்றை செய்து விடுவதால் கர்த்தருக்காக எதையோ மேன்மையாக செய்து விட்டதாக எண்ணிவிடக்கூடாது. முதலாவது அவர் நம்மிடம் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று கவனிக்க வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவ பலத்தை சார்ந்து வாழ வேண்டும். நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவருக்கு இசைந்து வாழ வேண்டும். இவைகள் தான் அவர் நம்மிடம் அவசியம் எதிர்பார்ப்பவைகள். இவைகளை நாம் செய்யாமல் வேறு ஏதோ ஒன்றை செய்யக்கூடாது. நாம் செய்கின்றவைகள் நலமானவைகளாக இருந்தாலும் அவர் நம்மிடம் முதலாவது சொன்னதை செய்யாமல் போனால் அது தேவனை பிரியப்படுத்தாது. பணம் இருந்தால் காணிக்கை கொடுக்கலாம், ஆர்வம் இருந்தால் ஊழியம் செய்யலாம். ஆனால் நல்ல ஒரு இருதயம் இருந்தால்தான் தேவ விருப்பங்களுக்கு இசைந்து நாம் வாழ முடியும். எனவே அந்த இருதயம் நமக்குள் வரத்தக்கதாக உண்மையான ஒரு மனமாற்றத்தின் வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். ஏதோ என்னால் முடிந்ததை கர்த்தருக்கு செய்கிறேன் என்ற எண்ணம் தவறானது. உங்களால் முடிந்ததையெல்லாம் அவர் ஏற்க மாட்டார். அவர் யாராவது தங்களால் முடிந்த உதவி செய்ய மாட்டார்களா என்று பரிதாபமாய் நிற்கவில்லை. முடிந்ததை செய்யாதிருங்கள், அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள். உங்கள் விருப்பத்தை பிரதிபலிக்கும் செயலை அல்ல, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் செயலை செய்யுங்கள். சிந்தனைக்கு, வேதத்தை நீ சிந்திக்கும் போதெல்லாம் இறைவன் உன் இதயத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். வேதத்தை நீ சிந்திக்கும் போதெல்லாம் இறைவன் உன் இதயத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்.